வெல்கம் டு சிடிசி டேக்ஸ் எஜுகேஷன். இந்த செஷன் நம்ம பார்க்க போகிறது டிஃபால்ட் டெம்ப்ளேட்ல இருக்கக்கூடிய இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ் உடைய லாஸ்ட் ஃபைல் நம்ம எப்படி இம்போர்ட் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். இப்போ டிஃபால்ட் எக்ஸல் மாஸ்டர் அப்படிங்கிற சூஸ் பண்ணுங்க. இதுல வந்து டிஃபால்ட் எக்ஸல் ஃபார் இன்வென்ட்ரி மாஸ்டர். இதுல லாஸ்ட் ஆப்ஷன் ஃபைல் என்ன அப்படின்னா ஸ்டாக் ஐட்டம் வித் பிரைஸ் லிஸ்ட். ஆல்ரெடி ஃபோர்த் ஃபைல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது ஸ்டாண்டர்ட் பிரைஸ். இப்போ ஸ்டாண்டர்ட் பிரைஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பில்லையும் சேல்ஸ் பில்லையும் நம்ம குவான்டிட்டி கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஒரு பிரைஸ் அப்டேட் ஆகணும் அப்படிங்கிறதான் வந்து என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் பிரைஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். அதோடைய அட்வான்ஸ்டு வெர்சன் அட்வான்ஸ்டு ஃபீச்சர் தான் வந்து என்ன அப்படின்னா இந்த பிரைஸ் லிஸ்ட் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆப்ஷன். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கஸ்டமருக்கு பில் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல அந்த பர்டிகுலர் கஸ்டமருக்கு ஒரு லெவல் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலாம். லெவல் ஏ, லெவல் பி, லெவல் சி, ஹோல்சேல், ரீட்டைல், இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு லெவல் நம்ம பிக்ஸ் பண்றோம். அந்த லெவல்ல அவங்களுக்கான குவான்டிட்டிக்கு நம்ம என்ன பிரைஸ் நம்ம டிக்ளேர் பண்றோம், என்ன டிஸ்கவுண்ட் நம்ம வந்து டிக்ளேர் பண்றோம் அப்படிங்கிறத பத்தின ஒரு பில்லு தான் வந்து என்னன்னா அந்த பிரைஸ். ஓகேங்களா? இப்ப இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் அப்ப நம்ம வந்து பார்க்கும்போது பிரைஸ் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்டா நம்ம பிரைஸ் மட்டும் தான் கொடுக்க முடியும். அது பர்ச்சேஸ் பிரைஸும் நம்ம கொடுக்க முடியும், சேல் பிரைஸும் நம்ம வந்து கொடுக்க முடியும். டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது நம்ம கொடுக்க முடியாது. ஆனா பிரைஸ் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்லி சேல் இன்வாய்ஸுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு இது அப்ளிகபிள் ஆகும். சேல் பிரைஸுக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள் ஆகும். ஆனா டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கலாம். பர்ச்சேஸ் இன்வாய்ஸுக்கு இது பொருந்தாது. ஓகேங்களா? சோ இதான் வந்து என்ன அப்படின்னா இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ். இப்ப ஒரே ஸ்டாக் ஐட்டம் அங்க ஸ்டாண்டர்ட் சேல் பிரைஸும் கொடுத்துருக்கோம், பிரைஸ் லிஸ்டும் நம்மளுக்கு இருக்கு. அப்ப எந்த பிரைஸ் சார் எடுத்துட்டு வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைஸ் லிஸ்ட்ல இருக்கக்கூடியது தான் எடுத்துட்டு வரோம். ஓகேங்களா? சோ இதான் வந்து இது ரெண்டுக்குமானது. அப்ப இந்த பிரைஸ் லிஸ்ட் அப்படிங்கிறது மேக்சிமம் வந்து ஒரு ஹோல்சேல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்ல கொஞ்சம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபீச்சரா நம்ம வந்து இந்த இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த பிரைஸ் லிஸ்ட்ல அதிகமான கிரிட்டிக்கல் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட இப்ப எக்ஸல் வைஸ் வந்து பிரைஸ் லிஸ்ட் இம்போர்ட் பண்றோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீடா வந்து நம்மளுக்கு ஒர்க் முடியறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த ஷீட்டை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஐட்டம், அந்த ஸ்டாக் ஐட்டத்துக்கான யூனிட் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். அடுத்து என்ன அப்படின்னா ரீட்டைல் பிரைஸ், ஹோல்சேல் பிரைஸ் சொல்லிட்டு ரெண்டு லெவல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரீட்டைல் பிரைஸ் லெவல் அண்ட் ஹோல்சேல் பிரைஸ் லெவல். எல்லா டேட்டுமே வந்து அப்ளிகபிள் ஃப்ரம் வந்து 1 ஏப்ரல் இருக்கு. எஜுகேஷன் மோட்ல கூட இது கண்டிப்பா வந்து நம்மளுக்கு அப்டேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ எந்த குவான்டிட்டியில இருந்து எந்த குவான்டிட்டி வரைக்கும் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிரைஸ் என்ன, என்ன ரேட் வந்து அவங்களுக்கு இருக்கணும், என்ன டிஸ்கவுண்ட் வந்து அப்டேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டேட்டா. ஓகேங்களா? ஸோ பிரைஸ் லெவல் அப்படிங்கிறது ஒரு தனி மாஸ்டர் இன் டேலி. இப்ப டைரக்டா நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த ஷீட்டை வந்து இம்போர்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஷீட்டை வந்து இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேலியில நம்மளுடைய பழைய கம்பெனி டேட்டாவை நீங்க மெயின்டைன் பண்ணுங்க. இப்போ இங்க போயிட்டு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா F11 கீ பிரஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? பிரஸ் பண்ணிட்டு பிரைஸ் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் இருக்கும். ஓகேங்களா? டாப்ல நீங்க வந்து ரெண்டு கான்ஃபிகரேஷனுமே அதாவது ரெண்டு ஃபீச்சர்ஸ்மே எஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறீங்க. செக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இங்க பிரைஸ் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? இது கம்பல்சரி நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எஸ். ஓகேங்களா? கம்பல்சரி எஸ் கொடுக்கணும். அடுத்து நம்ம வந்து செட் பண்ண போறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு பிரைஸ் லெவல் நம்ம வந்து இங்க பார்த்தோம் இல்லையா, அந்த மாஸ்டர் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த கிரியேட் அப்படிங்கிறத நான் எடுக்கிறேன். இதுல போயிட்டு நம்ம வந்து பிரைஸ் லெவல் அப்படின்னு நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஆப்ஷன். இந்த பிரைஸ் லெவல் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். இப்ப இதுல நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரீட்டைல் அப்படின்னா ரீட்டைல் இதை அப்படியே நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் V கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். அதுக்கடுத்து ஹோல்சேல் அப்படின்னு நம்மளுக்கு இங்க இருக்கு இல்லையா, இந்த ஹோல்சேல் அப்படிங்கிறத காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து கண்ட்ரோல் V. அவ்வளவுதான். இதை மட்டும் கொடுத்துட்டு அப்டேட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ F11 ஃபீச்சர் எஸ் கொடுங்க, கிரியேட் எடுங்க, அதுல பிரைஸ் லெவல்ல போயிட்டு அந்த லிஸ்ட்ல வந்து ரெண்டு மட்டும் கொடுத்துட்டு அப்டேட் பண்ணுங்க. வேற எதுவுமே பண்ண வேணாம். எதுக்காக அப்படின்னா இந்த ஸ்டாக் ஐட்டம் எல்லாமே ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்கு. ஏன்னா ஒரே கம்பெனி டேட்டா தான் மெயின்டைன் பண்றதுனால. ஓகே. ஸோ இதை நம்ம டைரக்டா இம்போர்ட் அப்படிங்கிறத எடுத்து மாஸ்டர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்க. இதுல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்டாக் ஐட்டம் வித் பிரைஸ் லிஸ்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுவோம். இதை சூஸ் பண்ணி அப்படியே என்டர் பண்ணுங்க. ஸ்டாக் ஐட்டம் கேக்குது. ஸ்டாக் ஐட்டம் இன் டிஃபால்ட் டெம்ப்ளேட் நம்ம வந்து கொடுத்துக்கிறோம். அப்படியே என்டர் பண்ணி அக்செப்ட் பண்ணுங்க. ஸோ அப்டேட் ஆகக்கூடிய ஸ்டாக் ஐட்டம் 4. ஸோ 4 ஐட்டத்துல இது அப்டேட் ஆக போகுது. அப்படியே நம்ம வந்து இம்போர்ட் அப்படிங்கிறது கொடுப்போம். இப்போ இம்போர்ட் கம்ப்ளீட்டட். ஓகேங்களா? நான் சொன்ன அந்த செட்டிங்ஸ் மட்டும் நீங்க பண்ணல அப்படின்னா கண்டிப்பா இது இம்போர்ட் அப்படிங்கிறது ஆகாது. ஓகேங்களா? ஸோ அதுல வந்து எரர் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கும். அப்ப அந்த செட்டிங்ஸ் நீங்க பண்ணிட்டு ரெண்டு மாஸ்டர் மட்டும் கிரியேட் பண்ணுங்க.
இப்ப ஆல்டர் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுங்க. இதுல எங்க சார் போய் செக் பண்றது அது அப்டேட் ஆயிருக்குது அப்படின்னா, நீங்க வந்து இங்க பிரைஸ் லெவல் இன் குரூப் இல்லைன்னா கேட்டகரி இது ரெண்டுல எது வேணுமோ எடுத்துக்கலாம். நான் வந்து குரூப் அப்படிங்கிறது எடுக்கிறேன். இந்த இடத்துல ஆல் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறேன். இப்ப ரீட்டைல் மட்டும் செக் பண்ணோம் அப்படின்னா ரீட்டைல் அப்படிங்கிறது மட்டும் நம்ம எடுக்கலாம். இப்ப அங்க இருக்கிறது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இங்க அப்டேட் ஆயிடும். ஸோ இதுல நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இங்க அப்டேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இதுல ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து சேல் பில் அப்படிங்கிறத நம்ம வந்து ரைஸ் பண்ணும்போது, சேல் பில்ல வந்து நான் வவுச்சர்ல போயிட்டு நான் வந்து ரைஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்க நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு பிரைஸ் லெவல் அப்படிங்கிறது இங்க ஒண்ணு கேக்கும். ஆனா இங்க குவாண்டிட்டி ரேட்டு ஆனா டிஸ்கவுண்ட் வந்து இங்க ஒரு காலம் நம்மளுக்கு இல்ல. ஓகேங்களா? இந்த டிஸ்கவுண்ட் காலம் இருந்தா தான் நம்ம ஈவன் தோ பிரைஸ் லெவல்ல டிஸ்கவுண்ட் குடுத்தா ஆட்டோமேட்டிக்கா டேலி வந்து எடுத்துக்கும். ஓகேங்களா? சோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா F11 கீ பிரஸ் பண்ணி இதுல நம்ம வந்து யூஸ் டிஸ்கவுண்ட் காலம் இன் இன்வாய்ஸஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கண்டிப்பா எஸ் கொடுக்கணும். இந்த ஃபீச்சர கண்டிப்பா எஸ் கொடுக்கணும். அப்பதான் பிரைஸ் லெவல் நம்ம செட் பண்ணாலும் கூட டிஸ்கவுண்ட் வந்து கரெக்ட்டா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கால்குலேட் ஆகும். ஓகேங்களா? சோ நம்ம பிரைஸ் லெவல் என்னதான் நம்ம கரெக்ட்டா செட் பண்ணிட்டு இந்த டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து செட் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு குவாண்டிட்டி அண்ட் ரேட் மட்டும் தான் எடுத்துக்கும். டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு கால்குலேட் ஆகும். ஓகேங்களா? சோ இது வந்து சின்னதா வந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு அப்டேட் அப்படின்னு நம்ம வந்து ஓகே. ஸோ இதே மாதிரி நீங்க வந்து அடுத்த நம்ம வந்து செக்ஷன் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ டிஃபால்ட் டெம்ப்ளேட் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் 3 கேட்டகரி நம்ம வந்து பார்த்தோம். அதில் 2 கேட்டகரி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த ஒவ்வொரு செஷன்ஸும் நீங்க வந்து ட்ரை பண்ணும்போது கிரிட்டிக்கல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.